ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் வெயிட் லாஸ் சீரீஸ் மாதிரி அடுத்தடுத்து போடுற மாதிரி. நேற்று வந்து நம்ம போட்டது வந்து பேசிக்காக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். இனி வந்து ஒவ்வொன்றும் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரிங்க்ஸாக வந்து எடுத்துக்கிட்டால் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னு தெரியும். ஸோ அடுத்தடுத்து நான் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கம்பல்சரி வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க கம்பல்சரி குடிங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து 5 கேஜி 10 கேஜி வெயிட் லாஸ் பண்ணணும்னா கம்பல்சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மந்த் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட்டு செக் பண்ணுங்கள். நீங்களே மேஜிக்கல் ட்ரிங்கிங்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹெட் டு ஃபுட் வரைக்கும் அது நம்ம உடம்புல வந்து அவ்வளோ ஒரு அதிசயத்தை கொடுக்குது. ஸோ என்னென்ன கொடுக்குது, அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் லோ கலோரிஸ் இருக்குது. லோ கலோரிஸ் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை குடித்தோன்னாக்க கேலரிஸ் வந்து ஒரு ஸ்பூன் சீரகத்தில் வந்து வெறும் 7 கலோரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஃபேட்டும் பேர்ன் ஆகும், ப்ளஸ் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. பாலிப்னால் வந்து அதில் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சீரகம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் போகும், மென்டலி ஸ்ட்ரெஸ் போகும், டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து வெளியேற்றும். இப்போ டாக்ஸின்ஸ்னால் உடம்புல இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும். இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு வந்து அது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். சீக்கிரம் வந்து சளி பிடிக்காது, ஜுரம் அடிக்காது, அந்த மாதிரி நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். சீரகத்தில் அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் சீரகம் சாப்பிட்டா உடனே செரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் தைமால் அப்படின்ற கேஸ்ட்ரிக் கிளாண்டை வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து அந்த இது வந்து சீரகத்தில் இருக்குது. அதனால தான் ஈஸியாக வந்து அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபேட்டை வந்து ஈஸியாக பர்ன் பண்ணுது. இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு அதில் அது எப்படி குடிக்குதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அது குடிக்கும்போது ஃபேட்டை வந்து ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். மெட்டபாலிசத்தை வந்து உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகிட்டாலே ஃபேட் பர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இது கேலரிஸை வந்து நிறைய பேர்ன் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்டு, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், இது எல்லாமே அதில் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் சொல்லப்போனாக்க கேன்சர் வரதுக்குரிய ரிஸ்க்கு வந்து நம்ம சீரகத்தில் இருக்குது. அது வந்து எப்படின்னாக்க அதில் வந்து ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இப்போது நார்மலாக ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு, நார்மலாக இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் இதோட சேர்த்து நமக்கு வந்து கேன்சர் வர்ற பிரச்சனையை வந்து ஃபுல்லாக தடுத்து கொடுக்குது. ஆனால் இப்போ ஆல்ரெடி கேன்சர் வந்துடுச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ மெட்டாஸ்டாசின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்போது அந்த இதை நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து பாடி பார்ட்டுக்கு மற்ற இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்ப தடுக்குது. ஸோ அதை வந்து கேன்சர் பேஷண்ட்டு கூட நம்ம சீரகத்தை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு அதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் கம்பல்சரி வந்து சுகர் இருக்க பேஷண்ட்டு எடுத்துக்கலாம். அவங்க அதை வந்து இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் அதிகமாக்குனா ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் லெவல் குறைஞ்சிரும், இன்சுலின் செக்ரேஷன் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் டிஎம் இருக்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதை எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். சீரகத்தில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல உடம்ப கூலிங்காக வச்சுக்கும், அசிடிட்டியை ரிலீவ் பண்ணும். நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது, சாப்பிட்டது செரிக்கல, அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு கம்பல்சரி வந்து அது ரிலீஃப் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரி ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நல்லா தூங்கக்கூடிய விஷயத்தை வந்து தூண்டுறது. ஸோ நைட்டு தூக்கம் வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கம்பல்சரி வந்து இதை எடுத்துக்கோங்க. நல்லா தூக்கம் வரும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுன்னு தண்ணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி இது வந்து அனீமியாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ ரத்த சோகை இருக்கவங்க, உடம்புல ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, ஏஜ்டாக இருக்கவங்க
இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கலாம் வந்து டெய்லியும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கம்பல்சரி எடுத்துக்கலாம். அவங்க அதில் வந்து அயன் அதிகமாக இருக்குது. உடம்புல ஆக்சிஜன் லெவலை வந்து மற்ற உடம்பு ஃபுல்லாக பாடி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஏன்னா ஆக்சிஜன் நிறையா இருந்தால் தான் நம்ம உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க யூஸ் ஆகுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால அது இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு நினச்சி பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம இப்போ அனிமியா இருக்க பேஷண்ட்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். தலை சுற்றுறது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா சிம்டம்ஸே வந்து பேசிக் சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. செகண்ட் திங் பார்த்தோன்னா, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட்டுக்கு வந்து போகிற ட்ரைக்ளிசரைடும் கொலஸ்ட்ராலையும் ரொம்ப 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 ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இது வந்து இந்த ரெண்டும் வந்து இருக்கிறதுனால தான் பிளாக்கேஜ் அதிகமாகுது. இது ரெண்டும் ரெடியூஸ் பண்ணிட்டாலே வந்து ஹார்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா பிபி வந்து உடம்புல ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது, ட்ரைக்ளிசரைடும் கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது, நம்ம ஹார்ட்டை வந்து இதுலேருந்து பாதுகாத்து கொடுக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஹார்ட்டையே வந்து நம்ம சீரகம் வந்து சரி பண்ணி கொடுக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரிங்கிங். ஸோ இதை கம்பல்சரி எல்லாமே எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க கூட தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சீரகத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பொருள் தான். அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும், ஹேர் லாஸை வந்து தடுக்கிறதுக்கும், டேண்ட்ரஃப் வந்து இல்லாமல் போகிறதுக்கும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ட்ரிங்க்னால் சீரகத்தை எடுத்துக்கிறதுனால இது எல்லாமே அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து நமக்கு கிராம்பிங் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கன்ட்ராக்ஷன் டைமில் வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கன்ட்ராக்ஷனை அதிகமாக்கி நமக்கு பெயினை ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்போது வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து கம்பல்சரி வந்து பெயின் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன், நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க மதர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து மார்னிங் எடுத்துக்கலாம். பிரஸ்ட் ஃபீட் 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்போ பால் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு பவுட்ரு பால் அது இப்படி கொடுக்கறத விட பால் வந்து நேச்சுரலாக ப்ரொடக்ஷன் பண்ணுற நம்ம சீரகத்தை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போது எந்த டைமில் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளரில் ஊற வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக சோக் ஆகட்டும். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அதில் வந்து யாருக்கு லெமன் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் டேஸ்ட்டுக்காக லெமனும் ஹனியும் சேர்த்துக்கிட்டு அதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். நான் வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கம்பல்சரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஏன்னா முழுக்க இது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் தான், அதுக்கு ட்ரை பண்ணுறவங்க கம்பல்சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல மேஜிக் ட்ரிங்காக இருக்கும். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அப்போது இது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 டைமாக எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துலேயே வந்து நல்ல கேஜி குறைக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல மேஜிக் திங்ஸ் இதில் இருக்குது. ஸோ விடாமல் இதை நல்லா எடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றபோது அதை வந்து 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு இதை ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது சுகர் லெவலை வந்து ரொம்ப லோ பண்ணி கொடுத்துரும். நார்மலாக இருக்கிறவங்களோட டக்குன்னு சுகர் லெவலை வந்து ரொம்ப லோ பண்ணி கொடுத்துரும். ஸோ மீடியமாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ணும், வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஆஸ்பிரின் அந்த மாதிரி ஆல்ரெடி பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட் வந்து கம்பல்சரி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் நம்ம எடுத்துட்டோன்னா உடம்புல வந்து பிளட் கிளாட்டிங் எல்லாம் போயிடும். ஸோ ஏதாவது அடிப்பட்டாலும் ஏதாச்சும் பண்ணாலும் உடம்புல வந்து ரத்தம் உறையறதுக்குரிய அந்த தன்மை வந்து இழந்துடும். அதுக்காக ஆல்ரெடி இருக்கிற பேஷண்ட் வந்து எடுத்துக்கக்கூடாது. மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து
ரெகுலராக வெயிட் லாஸ் எனக்கு வெயிட் லாஸ் மட்டுமே ஒரு எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து வாக்கிங் நல்லா போங்க. நல்லாவே இது ரெடியூஸ் ஆகும். நான் ரெகுலராக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான். நான் மார்னிங் கம்பல்சரி எடுத்துப்பேன். நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. 5 கேஜி கிட்ட வெயிட் லாஸ் ஆச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சீரகத்தை டெய்லியுமே நார்மலாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ்னாச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வெயிட் லாஸ் பண்ண தேவையில்ல, ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கேஸ் டபுள் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் வராது. ஜிஐ ரிலேட்டடாக, ஹார்ட் ரிலேட்டடாக எந்த ரிலேட்டடாகவும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதை மேஜிக்கல் ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.